இப்படி கூடவாங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? என் ஃப்ரெண்டோட பொண்ணு எப்போ பார்த்தாலும் நீங்கள் டார்க் சாக்லேட் ப்ரௌனியே பண்ணுறீங்க, ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறதே இல்லை, எனக்கு ஒரு தடவையாவது ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டிருப்பா போல். ஸோ நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ என்னோடய ஃப்ரெண்டு பிளாண்டி பண்ணலாமான்னு கேட்டா. சரி ஒயிட் சாக்லேட் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு பண்ணிட்டா 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுச்சு. அதுவும் நாங்கள் வாங்குகிற ஹோல்சேல் ரேட்டுக்கே. சர்ப்ரைசிங்காக இருந்தது. அது எப்படிடா நான் ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியுது, நாங்கள் வாங்கிறது 500 கிராம்ஸ் பேக்கெட்டு, ஆன்லைனில் வந்தது 400 கிராம்ஸ் பேக்கெட். இப்படி கூடவா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? சரி இருந்துட்டு போகுதுன்னு பிளாண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆர்வக்கோளாறில் ஒயிட் சாக்லேட்டை ஸ்மால் பீசஸாக சாப் பண்ணி போடாமல் அப்படியே போட்டுட்டோம். ஆனால் ரெசிபி பக்காவாக வந்துடுச்சு. சின்ன ஓடிஜின்றதால சின்ன டின்னை வச்சு தான் பேக் பண்ணோம். செஞ்சு முடித்து கூல் டவுன் பண்ணி கட் பண்ணது தான் தெரியும், பிளாண்டி காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக சூவியாக ஃபட்ஜியாக இருந்ததால் கட் பண்ண அடுத்த நிமிஷமே காலி ஆகிடுச்சு. ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பிடிக்காத எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒயிட் சாக்லேட் லவ்வர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.